வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நாம் பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சோமாஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நாம் சொல்லியிருக்கிற அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15லேருந்து 18 வரைக்கும் சோமாஸ் வரும். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அளவுகளை அதிகமாகவோ குறைவாகவோ எடுத்துக்கோங்க. இது மாதிரி நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சோமாஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். இந்த கப்புக்கு 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன், 125 கிராம். அப்புறம் நெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு, 1/2 கப் துருவின தேங்காய், 1/4 கப் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக உடைச்ச முந்திரி, 3 ஏலக்காய், 1/4லேருந்து 1/2 கப் வரைக்கும் சுகர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். இப்போது சோமாஸ்க்கு வெளியே இருக்கிற மாவு பண்ணிக்கலாம். மைதா, ரவை, 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி மாவு பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் பொட்டுக்கடலையை போட்டு வறுத்துக்கலாம். லைட்டாக ஹீட் ஆனால் போதும். பொட்டுக்கடலை சூடாயிடுச்சு. இப்போ இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போது அதே பேன்லேயே 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் உடைச்ச முந்திரி பருப்பு, தேங்காய் துருவல் ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா ஈரம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு தேங்காய். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது வறுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலையை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அரைச்ச பொட்டுக்கடலை மாவை தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதே ஜார்லையே சுகர், ஏலக்காய் ரெண்டையும் ஆட் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது பவுடர் பண்ண சுகரையும் தேங்காய் கூட ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது பூரணமும் ரெடியாக இருக்குது, மாவும் ரெடியாக இருக்குது. சோமாஸ் பண்ணிக்கலாம். இப்போது மாவு ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது, மாவு திக்காகவே இருக்குது. இப்போது இதிலிருந்து சின்னதாக உருண்டை பண்ணிக்கலாம். உருண்டை பண்ணி சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கலாம். இது மாதிரி சன்னமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போது சோமாஸ் பண்ணுற அச்சில் 2 பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டால் ஒட்டாமல் வரும். ஸோ அதுக்காக தான் ஆயில் அப்ளை பண்ணுறோம். இப்போது இந்த ஷீட் எடுத்து அதுக்கு மேலே வச்சுக்கலாம். மேலே வச்சுட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதில் பூரணம் வச்சுக்கலாம். 1 கரண்டி அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஓரத்தில் தண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் ஒட்டும், அதுக்காக தான் தண்ணி போடுறோம். ஓகே. இப்போது இந்த பக்கத்தை எடுத்து இப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படியே மூடிட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்துடலாம். அவ்வளோதான். சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். இப்போது ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அழகாக வந்துடுச்சு. இது மாதிரியே எல்லா சோமாஸும் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட சோமாஸ் அச்சு இல்லை அப்படின்னா இது மாதிரி தேய்ச்சிக்கோங்க மெல்லிஸா.
அதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு ரவுண்ட் பாத்திரம் எடுத்துகிட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சுற்றியும் இருக்கிற மாவை இப்படியே எடுத்துடுங்க. பாருங்கள் ரவுண்டாக வந்துருச்சு. இப்போது இதில் கொஞ்சமாக பூரணம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓரமாக தண்ணி போட்டுக்கோங்க பாதிக்கு மட்டும். இப்போது இதை எடுத்து இப்படியே மடித்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு ஃபோர்க் வச்சு இப்படி டிசைன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள் சூப்பராக சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்ககிட்ட அச்சு இல்லைன்னா இது மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு சோமாஸ் பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு. சோமாஸ் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். நல்ல ப்ரௌன் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். Much later. இப்போ ப்ரௌன் கலர் வந்துருச்சு, எடுத்துடலாம். சூப்பரான சோமாஸ் ரெடி. இது மாதிரியே எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. கையில் கொஞ்சம் கூட ஆயில் ஒட்டலை, சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் பார்க்கலாம். இப்போ வாவ் நல்லா இருக்குது. மேலே கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட டிஷ்ஷஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இப்போ சோமாஸ் சாப்பிட்ணும். ஸோ பாய். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க.